ராணுவ வீரர்களை ஏற்றிச் சென்ற ட்ரக் வாகனம் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் மரணமடைந்தார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 257வது கிலோமீட்டரில் வடக்கே செல்லும் பாதையில் மன்னாரா சுரங்க பாதைக்கு அருகே நேற்று முன்தினம் மாலையில் அந்த விபத்து நிகழ்ந்தது. சம்பவத்தின் போது அந்த ட்ரக் வாகனத்தில் 7 பேர் பயணம் செய்தனர். அந்த விபத்து குறித்து மாலை 4:59 மணியளவில் அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு மீட்பு இலாகா விரைந்ததாக பேராக் மாநில தீயணைப்பு மீட்பு இலாகா நடவடிக்கை பிரிவு இடைக்கால இயக்குனர் சயானி சைடோன் தெரிவித்தார். பள்ளத்தில் விழுந்தவர்களில் 5 தீயணைப்பு வாகனம் வந்து சேருவதற்கு முன்னரே மேலேறி வந்துவிட்டனர். மேலும் 2 வாகன இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிக் கொண்டிருந்தனர். அதில் மாலை 5:54 மணியளவில் மீட்கப்பட்ட முதலாவது நபர் மரணமடைந்து விட்டது உறுதி செய்யப்பட்டது. மற்றொரு நபர் பலத்த காயங்களுடன் மாலை 6:14 மணியளவில் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.